நாம் பார்க்க போது பிராய்லர் கோழியினால் வர்ற தீமைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஏறக்குறைய 40 நாட்கள்லே வளர்க்கப்பட்டு விற்பனைக்கு வர்ற இந்த பிராய்லர் கோழியில் வளருவதற்காக ஏறக்குறைய ஒரு 12 விதமான கெமிக்கல்ஸ் இந்த கோழி சாப்பிட்ற உணவோடு சேர்த்து கலக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இதுக்கு இந்த பிராய்லர் கோழிகளுக்கு அளவுக்கு அதிகமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளும் கொடுக்கப்படுது. இதனால் கோழிகளுக்கு வருகிற குணப்படுத்தக்கூடிய நோயையும் குணப்படுத்த முடியாமல் போவதோடு அந்த இறைச்சியை சாப்பிடுகிற மனிதர்களுக்கும் இதே நோய் தொற்று கூறுகள்லாம் காணப்படுகிறது. ஆண்களின் விந்துவில் உள்ள உயிரணுக்களை எல்லாம் இது அளிக்கிறது. குழந்தையின்மைக்கு முக்கியமான ஒரு காரணம் பிராய்லர் கோழி. கோழிகளுக்கு போடுகிற இந்த மருந்துகள் தான் சின்ன சிறுமிகளையும் பெரிய மனுஷன் ஆக்கிவிடுவதாக கூறப்படுது. பிராய்லர் கோழி சதையில் கெட்ட கொழுப்பு, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அதிக அளவில் காணப்படுது. இதை நம்ம சாப்பிட்றப்போ இந்த கெட்ட கொழுப்பு நம்முடைய உடலில் கலந்து நம்முடைய கல்லீரலுக்கு ஒரு வீக்கத்தை ஏற்படுத்துது. கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்கிறதுனால அது இரத்த நாளத்தில் புகுந்து அதில் ஒரு அடைப்பை ஏற்படுத்துது. 100ல் ஒரு 65 பேருக்கு இந்த கொழுப்பு நிறைந்த ஈரல் நோய் காணப்படுது. ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதனாலையும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில் கேன்சர் வருகிறது. நாட்டுக்கோழிகளுக்கு பெரும்பாலும் தானியம் போன்ற இயற்கை உணவுகள் அளிக்கப்படுது. இதனால் அவை குறிப்பிட்ட காலவளவில் தான் வளர்ச்சி பெறும். நாட்டுக்கோழியை சாப்பிடுவோருக்கு நோய் எதிர்ப்புக்கு தேவையான எல்லா புரோட்டீன் மற்றும் புரத சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது.